அக்கா ப்ரவுன் ஷீட்டுக்கு உள்ளே இருக்க ரோல் வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். ஓகே சொல்லிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த ப்ரவுன் ஷீட் ரோல் எடுத்து எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். 2 பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு சின்ன பீஸ் எடுத்து அதில் வந்து கீழே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன மூடி எடுத்திருக்கேன், வாட்டர் பாட்டில் மூடி. அதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கீழே சேமாக இல்லை, ஸோ அதனால் சாண்ட் பேப்பர் வச்சு ரப் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இதோட 2 சைடும் வந்து கர்வ் ஷேப்பில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சாண்ட் எடுத்திருக்கேன். ஸோ வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்ல, ஸோ அதனால் வெயிட்டாக இருக்கணுங்கிறதுக்காக மண் வந்து உள்ளே ஃபில் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மண் வெளியே வராமல் இருக்கணுங்கிறதுக்காக ஃபோம் கிளேயில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணி நெக்ஸ்ட் வந்துட்டு பெரிய ரோல் கட் பண்ணோம்ல, அதை எடுத்து மேலே க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஸ்டிக் பண்ணி ஃபைனலாக பெயிண்ட் பண்ணோன்னா நம்மளோட கிராஃப்ட் ரெடி. அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட்மேடாக மேக் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த பிரேஸ்லெட் எல்லாம் எடுத்து நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து லாக் அண்ட் கீ கப்பல் பிரேஸ்லெட், அதுக்கப்புறம் வந்து டைசி சாம் பட்டர்ஃப்ளை சாம் போட்ட பிரேஸ்லெட், அதுக்கப்புறம் சில்வர் கலர் கோல்டு கலரில் இன்ஃபினிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் பிரேஸ்லெட், அதுக்கப்புறம் கஸ்டமைஸ் பண்ண லெட்டர் பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அஃபி கிரியேஷன் பேஜை செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிருங்க.